வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணா முழுசா பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு தி ஸ்டோரி ஆஃப் a பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு படம் தான், ஆனா இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்றதை தெளிவா சொல்லிடுறேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்டா இருப்பாரு, எல்ஐசி ஏஜென்ட் ஒர்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏஜென்ட் ஒர்க் பண்றவரா இருப்பாரு. ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றதை விட ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, விக்ரம் அப்படின்ற ஒரு நபர் கூட வெளியே போறதா கிளம்புறாங்க. அப்படி போனவங்க திடீர்னு மாயமா போயிடுறாங்க. என்ன ஆனாங்க ஏதானாங்கன்ற எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாம இருக்கு. இந்த ஃப்ரெண்டு ஏற்கனவே ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் பழகிட்டு இருக்காருல, அவர் அவங்க எங்க போனாங்கன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஆகுது. அதை தாண்டி அந்த பொண்ணு எங்க போனாங்க, நம்ம கூட அவ்வளோ க்ளோஸா பழகிட்டு இருந்தா, விக்ரம்னு ஒரு நபர் கூட போனா திடீர்னு மாயமாயிட்டா, இதுக்கு யாரு காரணம், அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதை. இதை கொஞ்சம் நான் லீனியர் ஃபார்மேட்ல சொல்லியிருப்பாங்க. பாஸ்ட் பிரசன்ட்ன்ற மாதிரி கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. எதை நோக்கிடா இந்த படம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ட்விஸ்ட் ஒரு நல்ல ட்விஸ்ட்னு சொல்லலாம். அந்த ட்விஸ்ட்டை நோக்கி தான் மொத்த படமும் டிராவல் ஆகும். கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா நிச்சயமா பார்க்குற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. தி ஸ்டோரி ஆஃப் a பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்றது தான் இந்த படத்தோட பேரா இருக்கும். இதுல அந்த ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க சூப்பராவே நடிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு சபரி அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். தெலுங்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, தெலுங்கு தமிழ் பைலிங்குவல் படமா தான் இந்த படம் வெளியாச்சு. சோ இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார் தான் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில சிங்கிள் மாமா இருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணை நல்லபடியா வளர்க்கணும், ஒரு ஆளாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு முதல்ல இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை தேவையில்ல. இவங்க காலேஜ்ல டிராப் அவுட்டா இருப்பாங்க. இப்ப பொண்ணை பாத்துக்கிறதுக்கு நம்ம தான் வேலை செய்யணும், அதுக்கு ஒரு வேலையை வாங்கணும்ன்ற மாதிரி முன்னாள் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஒரு வேலையை வாங்குறாங்க. அதாவது இவங்க காலேஜ் படிக்கும் போது ஒருத்தர் ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. அவர்கிட்ட இவங்க ஹெல்ப் எல்லாம் கேட்கறாங்க, எனக்கு எப்படியாவது வேலை வாங்கித்தா அப்படின்ற மாதிரி. அவருமே வேலைலாம் வாங்கி தந்துடுறாரு. இந்த மாதிரி சமயத்துல வேற ஒரு நபர் இருக்காருல, இவங்களோட பொண்ணை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் வரலட்சுமி சரத்குமாருக்கும் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல. அவர் பொண்ணை சாவடிக்கிறதுக்கு நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாரு. இவங்க பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்றது ஒரு மாதிரி நமக்கு சஸ்பென்ஸா போயிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் தான் என்ன பிரச்சனைன்றதை ரிவீல் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது ஒரு ஓரளவுக்கு த்ரில்லிங்கா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாரோட ஆக்டிங் இந்த படத்துல நல்லாவே இருக்கும். இவங்களோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஃப்ரெண்ட் கேரக்டரை கணேஷ் வெங்கட்ராமன் தான் பண்ணியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது ஒரு மலையாள படம் தான். இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பேரு அல்லு ராமேந்திரன் அப்படின்றது. இந்த படத்துல குஞ்சக்கோ போபன் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அபர்ணா பாலமுரளி இருக்காங்கல்ல, ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பஞ்சர் ராமேந்திரன் அப்படின்ற பேர்ல தமிழ்ல இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். குஞ்சக்கோ போபன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துல முக்கியமான ரோலா இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ்ல டிரைவிங் வேலை பார்க்குறவரா இருப்பாரு. அதாவது பெரிய பெரிய ஆபீசர்ஸை கூட்டு போறது தான் இவரோட வேலையா இருக்கும். இவர் ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது பஞ்சர் ஆகுது. ஒரு வாட்டி பஞ்சர் ஆனா பரவாயில்ல, ஒவ்வொரு வாட்டியும் இவரோட டயர் கரெக்டா பஞ்சர் ஆயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல டயர் பஞ்சர் ஆகிக்கிட்டே இருக்கு. யாரோ திட்டமிட்டு பஞ்சர் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி ஆகும்போது பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா தொடர்ச்சியா ஆகும்போது யாரோ நம்மள வேணும்ட்டே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, யாரு நம்ம டயரை பஞ்சர் பண்றாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அடிக்கடி டயர் பஞ்சர் ஆகிறதுனால இவர் வீட்டில் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறாரு. இவரோட தங்கச்சியா தான் அபர்ணா பாலமுரளி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் லவ் ட்ராக்லாம் போயிட்டு இருக்கு. இவரோட டயரை யாரு எதுக்காக பஞ்சர் பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அதை நோக்கி தான் இந்த படம் டிராவல் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. இவர் தான் பண்றாருன்ற மாதிரி அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும். இது பயங்கர சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்ல முடியாது, ஒரு காமெடி கலந்த த்ரில்லர்னு சொல்லுவாங்கல்ல. மலையாளத்தில் நிறைய இந்த மாதிரி படங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் தான் இது.
அதாவது ஃபேமிலி கூட ஜாலியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ஒரு தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேரு நியதி அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லுவேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. அந்த டிடெக்டிவ் கிட்ட 2-3 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பான மூளை இருக்கும். அது என்னன்னா இவர் ஒரு டிடெக்டிவ் கிட்ட வேலை பார்க்கறாருல, அவர் கண்டுபிடிக்கிறதை விட இவர் சூப்பரா கண்டுபிடிப்பாரு. இந்த மாதிரி நிலைமையில நம்ம ஹீரோக்கு ஒரு கேஸ் வருது. அது என்னன்னா ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருப்பாங்க. அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. சரி அந்த பொண்ணை தேடுவோன்ற மாதிரி இவரும் போட்டோவெல்லாம் வச்சுக்கிறாரு. ஒரு நாள் இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது யாரையோ தெரியாதனமா இடிச்சிடுறாரு போல. இடிச்சது யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணை தான் இவர் இடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு இறந்து வேற போயிட்டாங்க. ஐயோ தேவையில்லாம அந்த பொண்ணை நம்மளே சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பயம் வருது. ஹீரோவும் டிஸ்போஸ் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு இடத்துல குழி தோண்டி டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ண ஹீரோவை யாரோ மிரட்டுறாங்க. ஹீரோ தான் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பொண்ணை சாவடிச்சாரா? அதே மாதிரி இவரை மிரட்டுறது யாரு? அதே மாதிரி அந்த பொண்ணு எதனால அந்த பகுதிக்கு வந்தாங்க? ஏன்னா இவர் நைட்டு நேரம் கார்ல அந்த பகுதிக்கு போயிட்டு இருக்கும் போது தான் ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்பட்டிருக்கும். அந்த பொண்ணு எதுக்காக இந்த பகுதிக்கு இந்த நேரத்தில் வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த விசாரணையில இவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு திரிபுரா அப்படின்றது. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர், வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். சுவாதி ரெட்டி தான் இந்த படத்துல ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. நவீன் சந்திரா தான் மேல் லீடா பண்ணிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சுவாதி ரெட்டி இருக்காங்கல்ல, ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனவு உடனே நிஜத்துல நடந்துரும். உதாரணத்துக்கு யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா முன்கூட்டியே இவங்களுக்கு கனவு மாதிரி வரும். அந்த ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுக்குலாம் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இது சாபம் மாதிரி தானே, எதுக்காக நடக்கிறது நமக்கு முன்னாடியே தெரியுது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக சிட்டி சைடு வராங்க. அப்படி சிட்டி சைடு வரும்போது தான் நவீன் சந்திராவை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட பேசி பழகும் போது அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்டேஜில் 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. திரும்பி சுவாதி ரெட்டிக்கு கனவு மாதிரி வருது. அந்த கனவு என்னன்னா, இவங்க காதலிச்சு ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, அப்படி கல்யாணம் பண்ணவரை இவங்களே சாவடிக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு கனவு வருது. இவங்களுக்கு கனவுல வந்துட்டா அது நிஜத்திலையும் நடந்துரும்ல, இந்த விஷயம் மட்டும் நடந்துடவே கூடாது, எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில இவங்க ஜெயிச்சாங்களா? எதுக்காக இவங்க ஹஸ்பண்டை இவங்களே சாவடிக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய படத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி கூட இந்த கதை இருக்கலாம். ஆனா சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.